வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 16 மற்றும் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் ஸ்கின்பி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சபீனா. கல்பனா சாவ்லா விருது ரொம்ப முக்கியமான ஒரு விருது. இந்த சுதந்திர தினம் அன்னைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் சில முக்கியமான விருதுகள் வழங்கியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விருது இந்த கல்பனா சாவ்லா விருது. இந்த முறை யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா சபீனா அப்படிங்கிற ஒரு நர்ஸுக்கு வழங்கியிருக்காங்க. இவங்க நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர். எதற்காக இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுல, அதில் இவங்க முதல் உதவி சிகிச்சை வழங்கியிருந்தாங்க. அப்போ அங்கே தைரியமாக போய் சிகிச்சையெல்லாம் பண்ணதற்காக தான் இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. கல்பனா சாவ்லா விருது வீர தீர செயல்களில் ஈடுபடுற பெண்களுக்கு வழங்குவாங்க. அடுத்தது, தமிழகத்தில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் முன்னாள் இராணுவ வீரர்கள். இப்போ பாருங்கள், நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, முன்னாள் படை வீரர்கள் இருக்காங்கள்ல, அவங்க தொழில் தொடங்குறதுக்கு ரூபாய் 1 கோடி வரைக்கும் வங்கி மூலமாக கடன் வழங்குகிற ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்காக கடன் தொகையில் 30% மூலதன மானியம் வழங்குவாங்க. இது தவிர 3% வட்டி மானியமும் வழங்குவாங்க. ஓகே, இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா, இந்த புதிதாக இவங்க தொழில் தொடங்க போகிறாங்க. இதற்காக திறன் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சிகளும் வழங்க போகிறாங்க. அடுத்தது, இது முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு மட்டும் கிடையாது, இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களுடைய குடும்பத்தினரும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தியாகிகளுடைய ஓய்வூதியத்தை கொஞ்சம் உயர்த்தி அறிவிச்சிருக்காரு. விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மாதம் ரூபாய் 21,000 அப்படின்ற மாதிரி உயர்த்தியிருக்காங்க. அடுத்தது, தியாகிகளுடைய மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் இதை ரூபாய் 11,500 அந்த மாதிரி உயர்த்தியிருக்காங்க. அப்புறம் கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், முத்துராமலிங்க, விஜய் ரகுநாத சேதுபதி, வஉசி இவங்களுடைய வழித்தோன்றல்களுக்கு ஓய்வூதியமாக ரூபாய் 10,500 மாதம் இப்போது வழங்க போகிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், நீங்கள் சும்மா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அடுத்தது, தமிழக அரசின் நல் ஆளுமை விருது 2024 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 5 பேர். இப்போ பாருங்கள், தமிழக அரசின் நல்ல ஆளுமை விருது இது 5 பேருக்கு வழங்குறாங்க. அவங்களுடைய பேரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என் கோபாலகிருஷ்ணன், இவர் ஒரு டாக்டர். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இவர் தான் என் கோபாலகிருஷ்ணன். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மூளை சாவு அடைந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய உறுப்புகளை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை எடுத்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வழங்கினாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இந்த டாக்டர் அந்த சேவையில் ஈடுபட்டதுக்காக தான் இவருக்கு இந்த ஆண்டிற்கான நல்ல ஆளுமை விருது வழங்குறாங்க. ஓகே, மூளை சாவடைந்தவங்களுக்கு அவங்களுடைய உடலை எடுத்து மற்றவங்க தேவைப்படுறவங்களுக்கு அதை எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா, அதற்கான ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, மூளை சாவு அடைந்தவங்களுடைய குடும்பத்திட்ட அனுமதி கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த உடல் உறுப்புகள் யாருக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலை தான். அது எல்லாத்தையுமே இவர் சிறப்பாக பண்ணது. அதுக்காக தான் இவருக்கு இந்த விருது வழங்குறாங்க. அடுத்தது வனிதா, இவங்களுக்கும் வழங்குறாங்க. இவங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணிபுரிகிறாங்க. அந்த திட்டத்தில் தரவுகளை எல்லாம் செம்மைப்படுத்ததற்காக இவங்களுக்கு இந்த விருது வழங்குறாங்க. அடுத்தது, இளம் பகவத், இவர் சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி மூலமாக தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்திருந்தார். இவர் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடந்ததில் அதில் சிறப்பாக செயல்பட்டு தமிழ் மொழிக்கு தன்னால் முடிந்த பெருமையை சேர்த்தார். அதற்காக தான் இவருக்கு இந்த விருதை வழங்குறாங்க. அடுத்தது, திவ்ய தர்ஷினி, இவங்க காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. அதற்காக இவங்களுக்கு வழங்குறாங்க. அடுத்தது, இன்னசென்ட் திவ்யா, இவங்க பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டம் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கினாங்க. அதற்காக இவங்களுக்கு இந்த விருது வழங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2 இதற்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. Group 4க்கான பாடப்புத்தகங்களும் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட அதெல்லாம் கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம இந்த நம்பரில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, அது தவிர பார்த்திங்க அப்படின்னா இப்போ TNPSC Group 2, Group 2A எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸுமே
நடைபெற்று இருக்கு. இதற்கான கல்வி கட்டணம் ரொம்ப குறைவு தான். இதில் தமிழ் மீடியத்திற்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்திற்கும் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பேட்ச் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் இது ஒரு பேசிக்காக உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. அதை வச்சு அப்படியே குரூப் 4 பேட்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தமிழக அரசின் சிறந்த சமூக சேவகர் விருதை பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மீனா சுப்பிரமணியன். அதே மாதிரி சிறந்த தொண்டு நிறுவனம் அப்படிங்கிற கேட்டகரியில் விருதை பெற்றது ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம். அடுத்தது, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பேரவைத் தேர்தல் எப்போது தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 18, 2024. இப்போ ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற போகுது. எப்பெல்லாம் நடைபெற போகுது அப்படின்னா செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் கட்டம், அடுத்தது செப்டம்பர் 25ஆம் தேதி 2ஆம் கட்டம், அடுத்தது அக்டோபர் 1ஆம் தேதி 3ஆம் கட்டம். இந்த மாதிரி 3 கட்டங்களாக தேர்தல் வந்து நடைபெற போகுது. மொத்தமாக அங்கே இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து 90 பேர். அந்த 90 பேருக்கும் தேர்தல் நடைபெற போகுது. இந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்து அக்டோபர் 4ஆம் தேதியை வந்து வெளியில் வரப்போகுது. ஓகேவா? இப்போ என்ன சிறப்பு அப்படின்னா அங்கே 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் பேரவை தேர்தல் வந்து நடைபெற போகுது. ஏன்னா கடைசியாக டிசம்பர் 2014ஆவது ஆண்டு தான் நடைபெற்றது. ஓகே, இப்போது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அது பார்த்திங்கன்னா, அதாவது ஆர்டிக்கல் 370 அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னா 2019 ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரத்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரே மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டது. ஒன்று ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம், அதுக்கப்புறம் லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம். இதில் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது சட்டப்பேரவை உள்ள ஒரு யூனியன் பிரதேசம். அப்போது ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடத்தப்படுற முதல் சட்டப்பேரவை தேர்தல் வந்து இதுதான். ஓகே, தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார். அதாவது நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார். ஒரு மாநிலத்திற்கோ அல்லது யூனியன் பிரதேசத்திற்கோ சட்டப்பேரவை தேர்தலை நடத்துகிற அமைப்பு எது அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய மத்திய தேர்தல் ஆணையம். ஓகே, இப்போது இந்த பேக்ரவுண்டில் நம்ம ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றி பார்க்கணும். ஏன்னா அந்த தீர்ப்புடைய அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் நடத்த போகிறாங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா 2019 ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணியிருந்தாங்கல்ல. அப்போ ரத்து பண்ணது வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாங்க நிறைய பேர். அப்போ அந்த கேஸ் எல்லாத்தையும் விசாரித்த உச்சநீதிமன்றம் கடைசியாக தீர்ப்பு வழங்கினாங்க. எப்போனா 2023ஆவது ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 370 நீக்கினது செல்லும், அதாவது மத்திய அரசு பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில கண்டிஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. என்னென்னா ஜம்மு காஷ்மீருக்கு விரைவிலேயே மாநில அந்தஸ்து வழங்கணும், அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூடவே 2024ஆவது ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளாடி சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோடைய அடிப்படையில் தான் இப்போது மத்திய தேர்தல் ஆணையம் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி தேர்தல் வந்து நடைபெற போகுது. அடுத்தது, தற்போது அண்ணா உணவகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இப்போ வந்து அண்ணா உணவகம் அப்படிங்கிற பேரை பார்த்து தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட வேண்டாம். இது ஆந்திர பிரதேசத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. அண்ணா கேண்டீன். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் உணவளிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அம்மா உணவகம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து ரொம்ப குறைந்த விலையில் உணவளிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம தமிழ்நாட்டில் அம்மா உணவகம் எப்போ வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது இந்த அண்ணா உணவகத்திற்கு வரலாம். இங்கே வந்து 100 அண்ணா உணவகங்கள் வந்து திறந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா 2018ஆவது ஆண்டு சந்திரபாபு நாயுடு வந்து முதல்வராக இருந்தார். அந்த டைமில் இதை தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக ஆனார்ல, அதுக்கப்புறம் இந்த அண்ணா உணவகங்கள் திட்டத்தை வந்து கிடப்பிலேயே போட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் ஆந்திராவுடைய முதல்வராக சந்திரபாபு நாயுடு வந்து ஆயிருக்காரு. அதனால் மறுபடியும் இந்த திட்டத்தை வந்து அவர் செயல்படுத்துகிறாரு. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்தியா 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அடைய இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2030. இப்போது 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி நம்ம இந்தியாவுடைய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி வந்து 500 ஜிகாவாட் திறனாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், பிரதமர் மோடி சுதந்திர தின உரையில் இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதனால தான் நம்ம பார்க்குறோம் 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. இதை தவிர அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம், அதாவது லக்ஷ்பதி தீதி அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க.
இது என்ன அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களை, அதாவது மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கிற பெண்களை லட்சாதிபதிகள் ஆக்கணும், அவங்கள வந்து 1,00,000 வருமானம் ஈற்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த லட்சாதிபதி திட்டம். இதோடைய அடிப்படையில் 1 கோடி பெண்களை லட்சாதிபதியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. இப்போ பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி உருவாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, 2036 ஆண்டு நம்ம ஒலிம்பிக் போட்டியை இந்திய மண்ணில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நமக்கு இருக்குது. அதை பற்றியுமே பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, போன ஆண்டு நடைபெற்ற 18வது G20 உச்சி மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றதில் அது ரொம்ப சிறப்பாக நம்ம நடத்திட்டோம், உலக நாடுகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக பாராட்டினாங்க அப்படின்னு அவர் இந்த உரையில் சொல்கிறாரு. அடுத்தது, உல்ஃபா தீவிரவாத அமைப்பு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாமுடைய தீவிரவாத அமைப்பு, அஸ்ஸாமை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு தான் உல்ஃபா அப்படிங்கிறது. உல்ஃபாவுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படிங்கிறது தான். தமிழில் ஐக்கிய விடுதலை முன்னணி அப்படிங்கிறது. இது 1979 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் 1990 ஆண்டு அந்த அஸ்ஸாம் அரசே அதற்கு தடை விதிச்சிட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் மத்திய அரசும் தடை விதிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இறையாண்மை அஸ்ஸாம், அதாவது எங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு அஸ்ஸாம் வேணும் அப்படிங்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஸ்ஸாமை பிரித்து போடோலாந்து அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு இந்த உல்ஃபா அமைப்பு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இவங்களை பார்த்துருப்போம். என்னென்னா இந்த உல்ஃபா அமைப்பு உல்ஃபா அமைப்பு வந்து உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட அமைதி ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டு இருந்தாங்க. என்னென்னா நாங்கள் இனிமேல் தீவிரவாத செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட மாட்டோம், நாங்கள் திருந்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதி ஒப்பந்தத்தை வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கூட போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா 24 இடங்களில் இந்த உல்ஃபா தீவிரவாதிகள் வந்து வெடிகுண்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் நல்ல விஷயமா என்ன அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறுனால வெடிகுண்டுகள் எதுவுமே வெடிக்கலை. அடுத்தது, அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் RN அகர்வால். ஃபாதர் ஆஃப் அக்னி மிசைல் அப்படின்னு RN அகர்வால் சொல்லுவாங்க, ராம் நரேன் அகர்வால். இவர் இப்போ வந்து மரணம் அடைந்துட்டார். அக்னி திட்டத்தில் இயக்குனராக பணியாற்றியிருக்காரு, அதனால தான் இவரை இப்படி சொல்கிறாங்க. அக்னி ஏவுகணை திட்டம் இது வந்து அப்துல் கலாம் தொடங்கின ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு பகுதி இந்த அக்னி ஏவுகணை திட்டம். அடுத்தது, குடியரசுத் தலைவரின் தட் ரஷத் பதக்கம் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டோனி மைக்கேல். குடியரசுத் தலைவருடைய தட் ரஷத் அப்படிங்கிற பதக்கத்தை டோனி மைக்கேல் அப்படிங்கிறவர் பெறாரு. யார் இவர் அப்படின்னா இவர் கடலோர காவல்படையுடைய கிழக்கு பிராந்திய தளபதி. எதற்காக இவருக்கு வழங்குறாங்க அப்படின்னா கடலோர காவல்படை சார்பில் பல்வேறு சட்ட வழக்குகளில் இவர் வந்து சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. கூடவே சர்வதேச நீதிமன்றங்கள் மற்றும் நடுவர் மன்றங்களில் இந்திய அரசுடைய பிரதிநிதியாக இவர் வந்து செயல்பட்டிருக்காரு இந்த டோனி மைக்கேல். ஓகே, அடுத்தது, மத்திய பாதுகாப்புத்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜேஷ் குமார் சிங். இப்போ பாருங்கள், நம்ம அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, அதாவது மத்திய பாதுகாப்புத்துறையுடைய செயலராக ராஜேஷ்குமார் சிங் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சில முக்கியமான செயலர்களை நியமனம் பண்ணாங்க, அதையும் பார்க்கலாம். மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை செயலராக புண்ணியா சாலிசா ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை செயலராக கதிகி தாலா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, குடியரசுத் தலைவரின் புதிய செயலராக தீப்தி உமாசங்கர் இவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, நிதி சேவைகள் துறையுடைய செயலராக மனோஜ் கோவில் அப்படிங்கிறவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. மத்திய பணியாளர் துறை செயலராக விவேக் ஜோஷி அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் தாலிபான் அமைப்பின் ஆட்சி நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் இப்போது தாலிபான் தீவிரவாதிகளுடைய ஆட்சி தான் நடைபெறுது. 2021 ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாத அமைப்பு ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க பெண்களை கல்வி கற்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஓகேவா, பெண்கள் எல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை விதித்து வச்சுருக்காங்க. சிறுமிகள் எல்லாம் 6ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கக்கூடாது. அப்போ 6ஆம் வகுப்பு மேலே அங்கே யாருமே பெண்கள் வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த தாலிபான் தீவிரவாத அமைப்புடைய ரூல்ஸ். நீங்கள் மலாலா பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கூட பாகிஸ்தானில் தாலிபான் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு இருந்தது. அந்த பகுதியில் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை வச்சுருந்தாங்க. அதை எதிர்த்து போராடி தான் மலாலாவுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஓகே, இப்போது
ஆப்கானிஸ்தானில் ஒரு தலைமுறையினர் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு யுனெஸ்கோ அமைப்பு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பெண்களை வந்து கல்வி கற்க வந்து தடை வச்சுருக்காங்கல்ல, அதுக்காக தான். தாலிபான் அமைப்பினால் 1.4 மில்லியன் சிறுமிகள் வந்து படிப்பு நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு யுனெஸ்கோ அமைப்பு சொல்கிறாங்க. அடுத்தது, குரங்கு அம்மை நோய் முதல் முறையாக எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1958. மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எம்பாக்ஸ் அப்படின்னு கூட இப்போ சொல்கிறாங்க. ஓகேவா, எம்பாக்ஸ் அல்லது மங்கி பாக்ஸ். ஓகே, தமிழில் வந்து குரங்கம்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், முதலாக ஆய்வகத்தில் ஒரு குரங்குகிட்டேருந்து தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இதை குரங்கம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது எப்படி இது பரவுது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவுது. இதோடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, காய்ச்சல், தலைவலி, அப்புறம் உடல் வலி, முதுகு வலி, உடல் நடுக்கம் மற்றும் சோர்வடைதல் இதெல்லாமே காணப்படுது. இதை விட ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, சிவப்பு நிற புள்ளிகள் வந்து தோன்றும். அதுக்கப்புறம் அது கொப்பளங்களாக மாறும். அடுத்தது 2லேருந்து 4 வாரங்களில் இந்த கொப்பளங்கள் மறைந்து தானாகவே உதிர்ந்துடும். இதில் வந்து நிறைய பேர் இறக்கலை, ஆனால் சிலர் இறக்க தான் செய்கிறாங்க. ஓகேவா, அதனால தான் உலக அளவில் இது முக்கியமாக வந்து பார்க்குறாங்க. இந்த பிக்சரில் பார்க்குறீங்கள, இந்த மாதிரி வந்து உடல் முழுவதுமே ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதுவே 2லேருந்து 4 வாரங்களில் மறைந்துடும். இப்போது ஆப்பிரிக்காவில் குரங்கு அம்மை நோய் வந்து பரவி வருது. அதனால் WHO அமைப்பு, உலக சுகாதார அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உலகளாவிய சுகாதார அவசர நிலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதனால் நீங்கள் இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா, இந்த ஏர்போர்ட்டில் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர ஃப்ளைட்டில் வரவங்கள வந்து பரிசோதனை பண்ணுறாங்க, அவங்களுக்கு குரங்கம்மை இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம். உலக சுகாதார அமைப்புடைய இயக்குனர் யார் அப்படின்னா, டெட்ரோஸ் அதனோம் கெப்ரேயசஸ் அப்படிங்கிறவர். கெப்ரேயஸ். ஓகே, டெட்ரோஸ் அதனோம் கெப்ரேயஸ். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி ரிவிஷன் பார்க்கலாம். தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சபீனா. அடுத்தது, தமிழகத்தில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் முன்னாள் இராணுவ வீரர்கள். அடுத்தது, தமிழக அரசின் நல்ல ஆளுமை விருது 2024 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 5. அடுத்தது, தமிழக அரசின் சிறந்த சமூக சேவகர் விருதை பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மீனா சுப்பிரமணியன். எந்த நிறுவனம் பெற்றது? சிறந்த தொண்டு நிறுவனம் எது அப்படின்னா ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் வந்து இந்த விருதை பெற்றிருக்கு. அடுத்தது, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பேரவை தேர்தல் எப்போது தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 18, 2024. அடுத்தது, தற்போது அண்ணா உணவகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அப்போது அம்மா உணவகம் நம்ம தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்தியா 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அடைய இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2030. அடுத்தது, உல்ஃபா தீவிரவாத அமைப்பு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் அசாம். அடுத்தது, அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் RN அகர்வால். அடுத்தது, குடியரசுத் தலைவரின் தட் ரஷத் பதக்கம் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டோனி மைக்கேல். அடுத்தது, மத்திய பாதுகாப்புத்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜேஷ் குமார் சிங். அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் தாலிபான் அமைப்பின் ஆட்சி நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்கானிஸ்தான். அடுத்தது, குரங்கு அம்மை நோய் முதல் முறையாக எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1958. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, அப்புறம் உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம கேட்ட கொஸ்டின்ஸுக்கு வந்து மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.